அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தைப்பூச திருநாளும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள துவரம்பருப்புல இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க மறைச்சு வச்சாலே போதும். இந்த பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். பணவரவு பட்டைய கிளப்போம். நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாருக்குமே தெரியாம ரகசியமான முறையில நீங்க செய்யும் போது நிச்சயமா 100% பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பண கஷ்டம். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழி? இந்த கடனை அடைக்க எவ்வளவு பாடுபட்டாலும் கடன் அடையவே மாட்டேங்குது. தெரியாதனமா கடனை வாங்கிட்டு இப்ப அந்த கடனை கட்ட முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது இந்த மொபைல் வால்பேப்பரையும் நீங்க கூட சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்படும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நமக்கு பௌர்ணமி திதி இருக்கு. இந்த பௌர்ணமி நாள்ல ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். அதனால விருப்பம் இருக்கிறவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தைப்பூசமும் இருக்கு. இந்த தைப்பூசம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்திருக்கேன். முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால கோடி செல்வம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு இன்னைக்கு பூஜை அறையில இந்த 6 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நாள்ல கையில நாம வரைய வேண்டிய பவர்ஃபுல்லான ஒரு சிஜில் பத்தியும் நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இத மறக்காம செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் குறையறதுக்கு இந்த நாள் ஃபுல்லா தண்ணிய குடிக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தைய பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 11-11ங்கிற சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 11.
அதே மாதிரி இன்னைக்கு தை மாசம் 29ஆம் தேதி. இந்த 29ல இருக்கக்கூடிய 2யும் 9யும் ஆட் பண்ணா நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 11 சேர்க்கை இருக்கு. இந்த 11ங்கிற நம்பரை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம வாழ்க்கையில மிராக்கிளை ஏற்படுத்தக்கூடிய நம்பர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர். அடுத்ததா இந்த நாள்ல 222ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி 11, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது பிப்ரவரி மாசம், அதாவது 2வது மாசம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை மாசம் 29ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை நமக்கு 11ங்கிற நம்பர் வரும். இந்த 11ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 2. அந்த வகையில 222ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள்ல 11ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பால தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அடுத்ததா நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருள் சுக்கு. இந்த சுக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த சுக்குக்கு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்தது. இப்படி அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய் கோரை நேரம் நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உடனடியா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 2 நிமிடங்கள், இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 22 நிமிடங்கள், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணில இருந்து 2 மணி 59 நிமிடங்கள், இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த பெஸ்டான டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுக்க உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 10 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். லெமன், டிராப், கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சுக்கை எடுத்து கொண்டு போய் நீங்க துவரம்பருப்பு வச்சிருக்கக்கூடிய டப்பால மறைச்சு வச்சிருங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி உங்க நெய்பர்ஸ்க்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்க இந்த பரிகாரம் செய்யறீங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். அதே மாதிரி நீங்க மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. மத்தபடி இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அதோட புண்ணியமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். நீங்க யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆனா அதோட பலனும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படி மறைச்சு வச்சிருக்கக்கூடிய சுக்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 3 மாசம் கழிச்சு உங்க கண்ணுல இந்த சுக்கு எப்ப படுதோ அப்ப இந்த சுக்கை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.